ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கொள்ளு இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அது வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கொள்ளு, உளுத்தம்பருப்பு, எள்ளு, வெள்ளை எள்ளும் போட்டுக்கலாம், கருப்பு எள்ளும் போட்டுக்கலாம், நம்ம விருப்பம் தான். இங்கே பாருங்கள், கடலைப்பருப்பு, அடுத்ததான் இடித்து வச்ச பூண்டு, பச்சை கருவேப்பிலை போட்டு எண்ணெயில் போட்டு வறுத்துக்கலாம். நான் காய வச்சுருக்கேன். எண்ணெயில் போட்டு வறுத்தா அதை விட நல்லாயிருக்கும். ஒரு 12 காஞ்ச மிளகாய் இதுக்கு ஏற்ற மாதிரி. கொஞ்சம் காஞ்ச மிளகாய் வறுக்கவும், பூண்டு வறுக்கவும் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கணும், கம்மியாக. பெருங்காயம் ஒரு துண்டு பெருங்காயம் 2 துண்டு இருந்தால் போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ரொம்ப கருப்பாக ஆகிடக்கூடாது, மீடியமாக தான் இருக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு வறுபட்டா போதும். பாருங்க, நல்லா வாசம் வருது. உளுந்து வெள்ளையாக இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் நல்லா வறுபட்டுருச்சு. ரொம்ப கலர் மாறினாலும் அது டேஸ்ட்டு மாறிடும். இந்த கொள்ளுக்கும் இந்த உளுந்துக்கும் சரியாக இருக்கும். இப்போ நீங்கள் இதை எடுத்துடலாம், எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சு. இப்போ இந்த கடலைப்பருப்பும் இந்த பெருங்காயமும் தனியாக வறுப்படுத்திக்கலாம். இந்த கொள்ளு பொடி நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. கொழுப்பை கரைக்கும். நம்ம உடம்புல எவ்வளோ கொழுப்பு இருந்தாலும் கரைக்கும். உடம்பை சுறுசுறுப்பாக வச்சுக்கும். சோம்பேறித்தனத்தை எடுக்கும். ஹார்ட் ப்ராப்ளம்லாம் வராது. இதில் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுப்போம், போதும். இது எண்ணெய் சூடாகட்டும். சின்ன பசங்களுக்கு கூட பார்த்திங்களா, இப்போல்லாம் ஹார்ட் ப்ராப்ளம்லாம் நிறைய வருது. சின்ன பசங்களுக்கே கொழுப்பு அடைச்சிருக்கு, அதெல்லாம் வருது. நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு சரி கிடையாது, ஹோட்டலில் சாப்பிட்றோம். அது எல்லாமே பழைய எண்ணெய் இதெல்லாம் பண்ணிடுவாங்க. அதனால் நம்ம இந்த கொள்ளு பொடி தினமும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாலும், இட்லி தோசை நம்ம அடிக்கடி செய்வோம், தினமும் சேர்த்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. வெறும் கொள்ளுலேயும் இது பண்ணலாம். டேஸ்ட்டு சில பேருக்கு பிடிக்காது. அந்த டேஸ்ட்டை மாற்றுறதுக்காக தான் கொஞ்சமாக கொள்ளு நிறைய சேர்ந்துக்கிட்டு அதில் பாதி அளவு உளுந்தும் பாதி அளவு எள்ளு பொடியும் எள்ளும் சேர்த்துக்கிறோம். அந்த வாசமாக இருக்கிறதுக்காக தான் இந்த பூண்டு நசுக்கி வச்சதை எண்ணெய் காய வச்சு பாருங்கள். இந்த மிளகாய் வறுத்து எடுத்துப்போம், எண்ணெய் இல்லாமல் வடித்து எடுத்துக்கிட்டோம். இந்த அளவுக்கு வறுபட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ இதுலேயே பூண்டு பூண்டு வந்து இது வறுக்கும் போது நல்ல ஸ்மெல் வரும்.
இது அப்படியே போட்டோம், கொஞ்சம் நல்ல கலர் மாறணும். நம்ம அப்படியே போட்டோம்னா பொடி கெட்டு போயிடும். நம்ம அன்னன்ன தேவைக்கு நம்ம பண்ணுற மாதிரி இருந்தால் பூண்டு கொஞ்சம் வதங்கினா போதும். இது பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். இன்னொன்று தெரியுங்களா, இந்த குதிரைங்களுக்கு, ரேஸ் குதிரைங்களுக்கு பார்த்துருக்கீங்களா, கொள்ளு தான் உணவே. ஏன்னா அதுங்களுக்கு வந்து கொழுப்பு கரையும், கெட்ட கொழுப்பு கரைஞ்சிடும், நல்லா சுறுசுறுப்பாக ஓட ஆரம்பிக்குங்க. நம்ம இதை சாப்பிட்டாலும் நம்மளுக்கு இருக்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் கரைஞ்சிடும், நம்ம எந்த டைமும் சுறுசுறுப்பாக இருப்போம். அதுக்கு இந்த கொள்ளு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அளவுக்கு போதும், இந்த அளவுக்கு வதங்கினா தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் கருவேப்பிலையை போட்டு சும்மா ஒரு 2, ரொம்ப வேணாம், லைட்டாக. எண்ணெய் போட்டிருக்குமே, அது ஒரு மாதிரி சிகிடு வாசனை வராதா அப்படின்னு கேட்காதீங்க. இது எண்ணெய் போட்டால் மாதிரியே தெரியாது. நம்ம அரைச்சோம்னா நல்லா ட்ரையாக தூளாகிடும். போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் நான் ஆற வச்சு எடுத்துகிட்டு வரேங்க அரைக்கிறதுக்கு. இப்போ இதை நான் ஆற வைக்க போகிறேன். அப்புறம் உங்களுக்கு அரைச்சி எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா ஆறிடுச்சு. இன்னும் ஒன்று நான் மறந்துட்டேன், கல் உப்பு சேர்த்துக்கும் போது கொஞ்சம் அதிகம் சேர்த்து வறுத்துக்குங்க. இது நான் வறுக்கலை, அதனால் இப்போ இதில் போட்டு நான் அரைச்சிக்கிறேன். அரைச்சி எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான, சுவையான, நல்ல டேஸ்டியான, சத்தான, மிகவும் முக்கியமானது இதில் ரொம்ப சத்தான கொள்ளு பொடி தயாராகிடுச்சு. நீங்கள் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இதில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் விடவே மாட்டீங்க. அடிக்கடி இது ரெடி பண்ணி